பஜகோவிந்தம் 7வது ஸ்லோகம். அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத்த சுகலேச சத்யம் புத்ராதபி ஜன பாஜாம் பீதிகி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிகி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. செல்வத்தை எப்பொழுதும் ஆபத்தாக நினைத்துக்கொள். பணம் சம்பாதிப்பையே ஆசையாக கொண்டு அலைய வேண்டாம் என்கிறார் சங்கரர். உண்மையில் அதனால் சிறிதளவு சுகமும் ஏற்படுவதில்லை. செல்வம் படைத்தவர்களுக்கு சேர்த்து வைக்கும் சொத்தை பற்றியும் அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையும் வளர்ந்து கொண்டே போகும். திருடனை பார்த்து மட்டுமல்ல, பிரியமான தன் மகனை பார்த்து கூட பயப்படுகிறான். மகன் என்பது இங்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. நெருங்கிய உறவினர்கள் கூட அவனது அச்சத்திற்கு காரணமாகி விடுவார்கள். உண்மையான அன்பு காணாமல் போய்விடும். எந்த இடத்திலும் இந்த நிலையே காணப்படுகிறது. பணத்தை காப்பாற்றும் பொழுது சங்கடம் மற்றும் பயம், செல்வத்தை செலவு செய்யும் பொழுது மனதில் வருத்தம். புத்தியற்ற மூடனுக்கு ஐஸ்வர்யம் அனர்த்தத்தை தான் கொடுக்கிறது என்கிறார் ஆச்சாரியால். புத்தியற்ற மூடனாயிருந்து கெட்ட வழிகளில் பணத்தை செலவழித்து வியாதி சஞ்சலம் முதலியவைகள் உண்டாவதுடன் பாப்ப மூட்டைகளும் சேருகின்றன. செலவு செய்யாமல் கஞ்சத்தனத்தால் தனத்தை சிரமப்பட்டு காப்பாற்றி வந்தாலும் முட்டாள் பிள்ளைகள் இவனிடமிருந்து அதிகாரத்தையும் பணத்தையும் பிடுங்கி இவன் கண்ணெதிரிலேயே கண்டபடி செலவு செய்வார்கள். இவ்விதம் எப்பொழுதும் பணத்தால் துன்பம்தான், சிறிது கூட சுகமில்லை. சுகம் கிடைக்கும் என்று பேராசைப்பட்டால் ஏமாற்றமே மிஞ்சும்.